திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்கடை காப்பு. தலம் திருச்சோபுரம். தல விளக்கம். நடுநாட்டு தலம். அகத்தியர் வழிபட்டது. ஒரு காலத்தில் மணல் மேடாக இருந்ததை கண்ட சிவயோகி ஒருவர் இத்திருக்கோயில் புதை உண்டு இருத்தலை கூறி மணல் மேட்டை அகற்றினார். தற்போது தியாகவல்லி என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி சோபுரநாதர், மங்களபுரீஸ்வரர், அம்பிகை சோபுரநாயகி, வேல் நெடும் கண்ணி, தலமரம் கொன்றை, தீர்த்தம் பரம தீர்த்தம். பண் பழந்தக்க ராகம். திருச்சிற்றம்பலம். வெங்கண் ஆணை ஈருரிவை, வெங்கண் ஆணை ஈருரிவை போத்து விலங்கு மொழி மங்கை பாகம் வைத்து உகந்த மாண்பது என்னை கோலாம் கங்கையோடு திங்கள் சூடி கடி கமழும் கொன்றை தொங்கலானே தூய நீற்றாய் சோபுர மேயவனே. தெளிவுரை. கங்கையுடன் சந்திரனையும் தரித்து மனம் பெருகும் கொன்றை மலர் மாலை சூடி தூய வெந்நீர் அணிந்த ஈசனே, சோபுரத்தில் மேய பெருமானே, கொடிய யானையின் தோலை உரித்து போற்றி இனிய மொழியாளாகிய உமாதேவியை பாகம் கொண்ட மாண்பு என்னே. சிறப்புரை. மண்ணுயிர்களுக்கு இனிய சொல்லாகிய சிவமந்திரத்தை உமாதேவியானவள் ஓதுகின்றாள் எனும் குறிப்பு விளங்க மொழி மங்கை என உமாதேவியின் தாய்மை அன்பு உணர்த்தப்பட்டது. விடை அமர்ந்து வெண்மழு ஒன்று ஏந்தி விரிந்து இலங்கு சடை ஒடுங்க தன் புனலை தாங்கியது என்னை கோலாம் கடை உயர்ந்த மதிலும் காய்ந்து அனலுள் எழுந்த தோடை நெகிழ்ந்த வெஞ்சிலையாய் சோபுரமேயவனே. உயரமாக நீண்ட மதில்களை உடைய முப்புறங்களை எரிந்து சாம்பலாகுமாறு செய்யும் சரங்களை தொடுக்கும் வலிமையான வில்லை உடையவனே, சோபுரத்தில் மேவும் பெருமானே, இடப வாகனத்தில் அமர்ந்து வெண்மழுப்படையை கரத்தில் ஏந்தி விளங்குகின்ற சடைமுடியில் ஒடுங்குமாறு குளிர்ந்த புனலாகிய கங்கையை தாங்கியது என்னே. தீயராய வல்லரக்க செந்தழலுள் அழுந்த சாய எய்து வானவரை தாங்கியது என்னை கோலாம் பாயும் வெள்ளை ஏற்றை ஏறி ஆய் புலி தோல் உடுத்த தூய வெள்ளை நீட்டினானே சோபுரம் ஏயவனே. பாய்ந்து செல்லும் வெல்விடையை வாகனமாக கொண்டு ஏறி பாய்ந்து தாக்கும் புலியின் தோலை உடுத்தி தூய்மையான திருவெண்ணீற்றை தரித்து சோபுரத்தில் வெற்றிருக்கும் பெருமானே, தீயவர்களாகிய கொடிய முப்புறத்து அசுரர்களை தீக்கு இரையாக்கி வானவரை ஆதரித்து காத்தது என்னே. குற்றம் இன்மை உண்மை நீ என்று உன்னடியார் பணிவார், குற்றம் இன்மை உண்மை நீ என்று உன்னடியார் பணிவார், கற்ற கேள்வி ஞானமான காரணம் என்னை கோலாம் வட்டல் ஆமை வாலரவம் பூண்டு அயன்வெண் தலையில்
துற்றல்லான கொள்கையானை சோபுரமேயவனே. ஆமையின் ஓடும் அரவமும் பூண்டு பிரமகபாலத்தை ஏந்தி பலிகொண்டு சோபுரத்தில் மேவி இருப்பவனே, நின்பால் விருப்பும் பக்தியும் கொண்டு குற்றமில்லாதவர் நீவீர், உண்மை பொருளாக விளங்குவரும் நீரே என்று நின் அடியவர்கள் பணிவார்கள். இவர்கள் கற்ற கல்வியானது பெரு ஞானமாக திகழ்ந்து விளங்குவதற்கு காரணம் என்னே? விலங்கள் ஒன்று வெஞ்சிலையா கொண்டு வீரல் அரக்க குளங்கள் வாழும் ஊர் எரித்த கொள்கை இது என்னை கொலாம் இலங்கை மண்ணு வாழ் அவுணர் கோனை எழில் விரலால் துளங்க ஊன்றி வைத்துகந்தாய் சோபுர மேயவனே. இலங்கையின் வேந்தனாகிய இராவணன் மலையை பெயர்க்கும் போது தன் விரலால் ஊன்றி உகந்து சோபுரத்தில் மேவும் பெருமானே, மேருமலையை வில்லாக கொண்டு முப்புறங்களை எரித்து அழித்ததன் நோக்கம் என்னே? விடம் கொள்நாக மால்வரையை சுற்றி விரித்திரை நீர் கடைந்த நஞ்சை உண்டு புகந்த காரணம் என்னை கொலாம் இடந்து மண்ணை உண்டமாலும் என் மலர் மேல் அயனு தொடர்ந்து முன்னம் காண மாட்டா சோபுரமேயவனே. மண்ணை உண்ட திருமாலும் தாமரை மலர் மீது உரையும் பிரமனும் நின்னை சரணாக வேண்டும் என்று தொடர்ந்து சென்றும் காணற்கு அறிவனாய் சோபுரத்தில் விளங்கும் பெருமானே, மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையும் போது தோன்றிய நஞ்சினை உண்டு உகந்த காரணம் என்னே? புத்தரோடு புன்சமணர் பொய்யுரையே உரைத்து பித்தராக கண்டு உகந்த பெக்கிமை என்னை கொலாமத்த யானை ஈருரிவை போர்த்து வல்ல சடை மேல் துத்தினாகம் சூடினானே சோபுரம் மேயவனே. மதம் பொருந்திய யானையின் தோலை உரித்து போர்த்து சடையில் நாகத்தை சூடி சோபுரத்தில் விளங்கும் பெருமானே, புத்தரும் சமணரும் பொய்மை கூறினும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பெருமைதான் என்னே? துத்தி என்பது பாம்பின் படம். சோலை மிக்க தன் வயல் சூழ் சோபுரம் மேயவனை, சோலை மிக்க தன் வயல் சூழ் சோபுரமேயவனை, சீலமிக்க தொல் புகழார் சிறப்புற கோணலத்தான் ஞாலமிக்க தன் தமிழர் ஞான சம்பந்தன் சொன்ன கோலமிக்க மாலை வல்ல கூடுவ வானுலகே. சோலைகளும் குளிர்ச்சியான வயல்களும் சூழ் சோபுரத்தில் மேவும் ஈசனை, சீலமிக்க புகழுடைய சிரபுரத்தின் கோணாக விளங்கும் தலைவனாகிய ஞானசம்பந்தன் ஞாலம் நலத்தில் மிகுந்து விளங்குமாறு சொன்ன இத்திருப்பதிகத்தை ஓத வல்லவர் வானுலகத்தை சென்றடைந்து மகிழ்வர். திருச்சிற்றம்பலம்.